இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினான். ஆமென் சொல்லுவோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே இந்த யாபேஸ் என்கிற மனிதனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இந்த யாபேசனுடைய ஆசீர்வாதங்கள், யாபேசனுடைய வாழ்க்கை காரியங்கள் எல்லாம் நம்ம அறிந்திருக்கிற ஒன்று. யாபேஸ் அவனுடைய தாய் தன்னை துக்கத்தோடு அவனை பெற்றெடுத்தார்களாம். பெற்றெடுத்து அவனுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, அவனுக்கு துக்கம் அப்படின்ற பேரை அவனுக்கு வைக்கிறாங்க. துக்கம், சஞ்சலம், கண்ணீர். பொதுவாக ஒரு பிள்ளை பிறக்கும் போது, அதான் அந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்பாகவே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய பேர் செலக்ட் பண்ணுவாங்க. ஆம்பளை பிள்ளை பிறந்தா இந்த பேர் வைக்கணும், பொம்பளை பிள்ளை பிறந்தா இந்த பேர் வைக்கணும். அப்போ பேரை இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அந்த பேரை ரொம்ப முக்கியத்துவமா நம்ம நிறைய பேர் வைப்போம். அது பொதுவாக சிலருடைய பேர் நல்ல பேரா இருக்கும்போது அவங்களுக்கே ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓ, நம்முடைய பேர் நல்ல பேர், அந்த பேரை சொல்றதுக்கு அவங்க கூச்சப்பட மாட்டாங்க. ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய பேர் ஒருவேளை கிராமத்துல இருக்கிற அம்மா அப்பா வச்சாங்க அப்படின்னா நிறைய பேர் அந்த பேரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதான் ஞானஸ்நானம் எடுக்கும்போது நிறைய பேர் விக்கிரகத்தினுடைய பேரை வைத்திருக்கிறவங்க நிறைய பேர், இந்த மாதிரி எங்க அம்மா அப்பா தெரியாம எங்களுக்கு விக்கிரகத்தினுடைய பேரை வச்சுட்டாங்க, அதனால பேரை சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்கிட்ட ஒரு நாள் ஒரு ஞானஸ்நானத்திற்காக வந்த ஒரு நபர் என் பேர் கொஞ்சம் மாத்தி வைக்க முடியுமான்னு கேட்டாங்க ஞானஸ்நானம் எடுக்கும்போது. அப்போ அவங்கள பார்த்து கேட்டேன், உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். அவங்க ஒரு நல்ல ஒரு பேர் சொன்னாங்க. ஒரு காமனான ஒரு பேர், அது விக்கிரகத்தினுடைய பேரெல்லாம் இல்லை, ஆனா ஒரு பேர். அப்பா அவங்கள்ட்ட கேட்டேன், இந்த பேரு மாத்தணுமா, அது ஒரு விக்கிரகத்தினுடைய பேர் இல்லையே அப்படின்னு. உடனே அவங்க சொன்னாங்க, இந்த பேரே எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால நீங்க ஞானஸ்நானம் எடுக்கும் போதாவது எனக்கு என்ன பண்ணுங்க, ஒரு நல்ல பேரா எனக்கு வச்சிருங்க அப்படின்னாங்க. ஸோ அப்போ அவங்க ஆசையின்படியே ஞானஸ்நானம் எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் அவங்களுக்கு வச்சாச்சு. அப்போ எல்லாருமே தன்னுடைய பேரை குறித்து பெருமை பாராட்டுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் சில கடைகளுக்கு போனோம்னா, சில ஷாப்புக்கு போகும்போது நம்முடைய பேர் போட்டு அந்த ஷாப்பினுடைய போர்டு இருந்தா நமக்கு உடனே ஒரு பெரிய சந்தோஷம். பாரு, என் பேர் போட்டு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. அதுவும் நல்ல ஷாப்னா ரொம்ப பெருமையா பேசுவோம். அந்த ஷாப் ரொம்ப ஒரு சாதாரணமான ஷாப்பா இருந்தா, என் பேரை போட்டு இந்த ஷாப் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு துக்கமா இருக்கும். நான் சின்ன வயதுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா, எங்க ஊர்லயே பென்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்ற ஒரு துணிக்கடை இருந்துச்சு. அந்த துணிக்கடையில் அந்த கவர் கிடைக்கும் பாருங்களேன். அந்த கவர் யாராவது ஒருத்தர் அந்த கவர் வச்சிருந்தாங்கன்னா, அந்த கவரை நானே வாங்கி அதில் அந்த என்னுடைய பேரை மட்டும் தனியாக பிளேடு வச்சு கட் பண்ணி அதை என்னுடைய புக்கில் வச்சிருப்பேன். ஸோ அது ஒரு பிடிக்கும். ஆனால் வேதம் சொல்லுது, இந்த யாபேஸுக்கு தன்னுடைய தாய் ஒரு அழகான பேரை வைக்கவே இல்லை. பழைய காலங்களிலே சூழ்நிலைக்கு ஏற்ப பேர் வைக்கிறது சகஜமானதா இருந்தாலுமே, இந்த பிள்ளைக்கு என்னன்னு பேர் வச்சுட்டாங்கன்னா, துக்கம், சஞ்சலம் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, எல்லாரை பார்க்கலும் சஞ்சலத்தோடு பெற்றெடுத்து தான் பிறக்கும் போதே ஒரு சஞ்சலமான பேரோட பிறந்த இந்த யாபேஸ் என்ன பண்றான் அப்படின்னா, தேவனை பார்த்து ஒரு ஜெபம் பண்றான். என்ன ஜெபம்னா, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி. சோ ஒரு தேவனுடைய பிள்ளை, நான்காவதாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெபிக்க வேண்டிய மிக முக்கியமான ஜெப குறிப்பு. எந்த ஜெப குறிப்பு அப்படின்னா, நீங்க உங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக கண்டிப்பா நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே என்ன ஆசீர்வதியும் அப்படின்னு ஜெபம் பண்றது ஒரு நாளும் தவறானது அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது, நாமே ஆண்டவரே என்ன ஆசீர்வதியும், ஆண்டவரே என்ன ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லி ஒரு தன்னலமான ஜெபம் அப்படின்னு நிறைய பேர் தங்களுக்காக இல்லையென்றால் தங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு நிறைய பேர் ஜெபம் பண்றதே இல்லை. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், மிக அவசியமான ஒரு ஜெபம் என்ன அப்படின்னா, நம்முடைய தலையின் மேல ஆசீர்வாத குறைவுகள் அநேகம் இருக்கிறது.
நம்முடைய தகப்பனார், நம்முடைய தாயார், நம்முடைய முன்னோர்கள் நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல. நிறைய பேர் சாபங்களை தலையிலே வாங்கி இருக்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் நிறைய பேருடைய தலை மேல சாபங்கள் இருக்கிறது, அவர்களுடைய தலை மேல ஆசீர்வாதங்கள் இல்லை. சோ அந்த நம்ம தலை மேல இருக்கிற சாபங்கள் நம்மை விட்டு கடந்து போகிறதற்கு, நம்முடைய முன்னோர்களுடைய சாபங்கள் நம்மை விட்டு கடந்து போகிறதற்கு கண்டிப்பா யாருடைய ஆசீர்வாதம் நம்ம தலை மேல இருந்தாதான் அந்த சாபம் மாறும்னா, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் அந்த சாபங்கள் மாற முடியும். சோ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தவறாம என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும், நீர் என்னை, ஆண்டவரே என்னுடைய அம்மா என்ன சபிச்சிட்டாங்கப்பா, எங்க அப்பா என்ன சபிச்சிட்டாங்கப்பா, எங்க அம்மா என்ன பெத்தெடுக்கும் போது துக்கம்ன்ற பேரை எனக்கு வச்சுட்டாங்கப்பா, என்னுடைய முன்னோர்கள் என் தலை மேல நிறைய சாபத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்கப்பா. ஆனா நான் இந்த சாபத்தோட வாழ விரும்பல, நான் இந்த கஷ்டத்தோட வாழ விரும்பல, நான் இந்த கடனோட வாழ விரும்பல. அதற்கு மாறாக நீங்க என்ன என் தலை மேல கைய வச்சு நீங்க இல்லைன்னா என்ன பார்த்து நீங்க ஆசீர்வதிப்பீரே, ஆனால் நான் என்னவா மாறிடுவேன்னா நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். அப்போ நான் என்ன நம்புறேன்னா, இந்த யாபேஸ் அப்படித்தான் ஜெபம் பண்ணியிருப்பாரு. எங்க அம்மா என்ன துக்கம்னு என்ன வச்சுட்டாங்க ஆண்டவரே, நானும் வளரும் போது துக்கத்தோட தான் இருக்கிறேன், என்ன கூப்பிடுறவங்க ஒவ்வொருத்தரும் என்ன துக்கம் துக்கம் தான் கூப்பிடுறாங்க. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில உங்களை கூட யாரோ ஒருத்தர் அப்படித்தான் சொல்லலாம், பாரு நீ பாவம், நீ கஷ்டப்பட்ட ஒரு ஆளு, உனக்கு போய் இப்படியே நடந்துட்டு இருக்குது. நிறைய பேருடைய பரிதாபத்தினுடைய பேரை நீங்கள் சம்பாதித்து கொண்டே இருக்கலாம். ஆனா இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நம்ம எல்லாரும் ஆண்டவரை பார்த்து என்ன ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும். ஆமென் சொல்லுங்க. சோ நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்பது என்ன இல்லை அப்படின்னா தவறு இல்லை. ஆமென் சொல்லுங்க. கையை மேல உயர்த்தி சொல்லுங்க அப்பா பார்த்து, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும். தகப்பனா இருக்கிறவர்கள், தாயா இருக்கிறவர்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்க தலை மேல இருக்கும்போது உங்க பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதம் தன்னை போல கடந்து வரும், உங்க சரீரத்தில் அந்த பலன் வரும். எல்லாரும் ஜெபிக்கலாம். ஒருவேளை அம்மாவுடைய வியாதியை நீங்க சுமக்கலாம், அப்பாவுடைய வியாதியை நீங்க சுமக்கலாம், உங்க குடும்பத்தில் இருக்கிற ஏதோ ஒரு சாபத்தை நீங்க சுமக்கலாம். ஆனா இப்ப ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் தலையின் மேல் வைக்கப்படும் போது அது எவ்வளவு பெரிய சாப கட்டுகளா இருந்தாலும் அது ஒன்றுமில்லாமல் போகும். அதனால எல்லாரும் ஜெபிங்க, தேவரீர் என்னை ஆசீர்வதியும். சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும் முழு பலத்தோடு. அப்பா நீர் என்னை ஆசீர்வதியும். உம்முடைய கரம் என் தலையின் மேல் வைக்கப்படட்டும் ஆண்டவரே, உம்முடைய கரம் என் மேல் ஆண்டவரே வைக்கப்படட்டும் ஆண்டவரே, உம்முடைய கரம் என் மேல் வைக்கப்படட்டும். நீர் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. சோ நீங்க மறக்காம தினம் தினம் ஒரு காரியத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதிங்கப்பா, நீங்க என்ன பிளஸ் பண்ணுங்கப்பா. இதை யாபேஸ் மட்டும் இல்ல, நீங்க வேதத்துல வாசிக்கும் போது யாக்கோபை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். இந்த யாக்கோபு தன்னுடைய பிரயாசத்தினால நிறைய காரியத்தை செஞ்சுட்டே வர்றாரு. அவர் ஒரு மிகப்பெரிய உழைப்பாளி, ரொம்ப ஞானம் உள்ளவர். தன்னுடைய மாமனார் தன்னுடைய சம்பளத்தை 10 விசை மாற்ற பார்த்தார். அவர் இரவிலே திருட்டு போனதெல்லாம் அவருடைய கையிலிருந்து வாங்கினார். எத்தனையோ செஞ்சதற்கு பிறகும் அந்த யாக்கோபு தன்னுடைய மாமனார் வீட்டிலிருந்து புறப்படும் போது வெறும் கோலும் கையுமாய் போனவன் பெரிய பரிவாரத்தோடு அவன் புறப்படுறான். ஆனா அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தில் திருப்தியே இல்லை. ஏதோ ஒரு சாபம், ஏதோ ஒரு மன கஷ்டம் அவனை தொடர்ந்துட்டே வந்துருச்சு. கடைசியில அந்த ஆற்றை கடக்கும் போது அவன் தனித்திருந்து என்ன ஜெபிக்கிறான் அப்படின்னா, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை போக விடுவதில்லை. நல்லா கவனிங்க, இந்த உலகத்துல இருக்கிற ஆசீர்வாதம் மெட்டீரியல் பிளஸிங். உலகத்துல இருக்கிற ஆசீர்வாதம் நம்ம பாடுபட்டு நம்ம ஞானமாய் நம்ம நிறைய பேர் உழைக்கும் போது உலகத்துல இருக்கிற பணம், பொருள், சொத்து எல்லாமே கிடைக்குது. கவனிங்க, உலகத்திலே ஆண்டவரை அறியாத நிறைய பேருக்கு கூட அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய ஞானம் நிறைய பணத்தை அவங்களுக்கு சேர்க்குது, நிறைய சொத்து அவங்களுக்கு சேர்க்குது. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார்.
அப்படின்னா உலகத்துல நீங்க சம்பாதிக்கிற ஆசீர்வாதத்திற்கும் நீங்க உழைச்சு சம்பாதிக்கிற ஆசீர்வாதத்திற்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கும் வித்தியாசம் இருக்குது. உலகத்துல பணம் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும், உலகத்துல சொத்து மட்டும்தான் சேர்க்க முடியும். ஆனா அதை அனுபவிக்கக்கூடிய சுகமும் சமாதானமும் அந்த ஆசீர்வாதத்தை யார் தான் தர முடியும்னா கர்த்தர் ஒருத்தர் மட்டும்தான் தர முடியும். சோ அதைத்தான் இந்த இடத்துல யாக்கோபு என்ன ஜெபிக்கிறான் அப்படின்னா, என் கையினால எவ்வளவு நான் சம்பாதிச்சேன், நான் உழைச்சு நான் சம்பாதிச்சேன், நான் கோலும் கையுமாய் போனவன், பெரிய பரிவாரம் எனக்கு கிடைச்சிருச்சு. ஆனா எனக்கு அந்த ஆசீர்வாதத்துல சமாதானமே இல்ல ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்துல நான் சந்தோஷமே இல்ல ஆண்டவரே. சோ இன்றைக்கு நான் உங்களை விட போறதில்ல. உங்க பிளஸிங், உங்க ஆசீர்வாதம் எனக்கு கண்டிப்பாக தேவை. ஆமென் சொல்லுங்க. சோ இரவும் பகலும் உங்களுடைய ஜெபத்துல நீங்க ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவுக்கு முன்பாக போய் நின்று உங்க ஜெபத்துல ஆண்டவரே உங்க கரம் என் மேல வைக்கப்படட்டும்ப்பா, நீங்க என்ன பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே, நீங்க என்ன பிளஸ் பண்ணுங்க. உங்க கரம் என் மேல வச்சிருச்சுன்னா நிச்சயமா சொல்றேன் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் ஆண்டவரே. அதான் பெரிய பெரிய ஊழியக்காரர்களை பார்க்கும்போது நம்ம நிறைய பேர் அவங்களுக்கு முன்னாடி முழங்கால் படிட்டு உங்க கரத்தை என் மேல வச்சு எனக்கு பிளஸ் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு கேட்கிறோம். அவங்க பிளஸ் பண்ற நிறைய ஆசீர்வாதங்கள் நம்ம தலை மேல அப்படியே இருக்கு, தலை மேல நமக்கு நிறைய பேருக்கு தங்குது. ஆனா நான் என்ன நம்புறேன்னா அந்த உலகத்திலே இருக்கிற மனிதர்களை விட ஊழியக்காரர்களை விட மிகப்பெரியவர் நம்முடைய ஆண்டவர். அவருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா நம்ம மேல இருக்கணும்னு நினைக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். ஆமென் சொல்லுங்க. சோ அப்போ நீங்க ஒரு நாளும் நீங்க மறக்கவே கூடாது, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க டெய்லி எதுக்காக ஜெபிக்கணும் ஆண்டவரே, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும், நீர் என்னை ஆசீர்வதி. ஆமென் சொல்லுங்க. ஒரு 10 நிமிஷம் கை தூக்கி சொல்லலாமா அப்பா பார்த்து, ஆண்டவரே முழு மனதோட முழு ஹார்ட்டோட நான் நம்புறேன் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நிறைய பேருக்கு வியாதியிலிருந்து விடுதலை ஆண்டவர் தருவார்னு நினைக்கிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்க தலை மேல ஊற்றப்படும் போது சாபம் அப்படியே மாறி போகும், அக்கிரம கட்டுகள் மாறி போகும், ஹல்லேலூயா, வியாதிகள் மாறி போகும், அந்த பண நெருக்கங்கள் மாறி போகும், நஷ்டங்கள் மாறி போகும். எல்லாரும் ஜெபித்து ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும் அப்பா, ராஜா நீங்க என்ன பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே, உங்க கரம் என் மேல வைக்கப்படணும், என் தலை மேல வைக்கப்படணும் ஆண்டவரே. நீங்க பிளஸ் பண்ணிட்டீங்கன்னா அது போதும்பா, நீங்க பிளஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு வியாதி இருக்காதுப்பா, நீங்க பிளஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு சாபம் தொடராதுப்பா, நீங்க பிளஸ் பண்ணிட்டீங்கன்னா என் வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். தேவரீர் என்னை ஆசீர்வதியும், நீர் என்னை ஆசீர்வதியும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏசாவை குறித்து வேதம் சொல்லுது, தன்னுடைய சகோதரன் வந்து அவனுடைய ஆசீர்வாதத்தை ஏமாற்றி அப்படியே வாங்கிட்டு போவான் யாக்கோபு. அப்போ ஏசா அவங்க அப்பாட்ட வந்து தான் வேட்டையாடி கொண்டு வந்த அந்த பதார்த்தத்தை கொடுத்து சொல்லுவான், டாடி உங்க பையன் நான் வந்திருக்கிறேன், ஏசா வந்திருக்கிறேன், இந்த பதார்த்தத்தை நீங்க சாப்பிட்டு என்ன ஆசீர்வதிக்கணும்னு சொல்லும் போது அவங்க அப்பா சொல்லுவாரு, எப்பா இதுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தான், அவன் உன்ன மாதிரியே வந்து எனக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாரு. சொன்ன உடனே நீங்க ஆதியாகமத்தில் அதை வாசிக்கும் போது நமக்கே ரொம்ப அழுக வரும். ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும், என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும். உடனே அவர் சொல்லுவார், இல்லப்பா எல்லா ஆசீர்வாதத்தையும் அவனுக்கு நான் கொடுத்துட்டேனே. அடுத்து அவன் சொல்லுவான், ஒரு ஆசீர்வாதம் கூட எனக்கு வைத்து வைக்கலையா, ஒரு ஆசீர்வாதம் கூட எனக்கு மிச்சம் இல்லையா, என்ன ஆசீர்வதியும்னு தன்னுடைய தகப்பனாருடைய ஆசீர்வாதத்திற்காக ஏசா அப்படியே கெஞ்சுவான். ஏன் அப்பா நீ என்ன ஆசீர்வதிக்கலாம், விடுங்கப்பா, நான் வந்து உழைச்சு நான் சம்பாதிச்சுக்கிறேன், நான் வந்து கஷ்டப்பட்டாதான் எனக்கு சோறு. அதான் நம்ம நிறைய பேர் நம்ம நினைப்போம், நம்ம கஷ்டப்பட்டாதான் நமக்கு சாப்பாடு, நம்ம கஷ்டப்படுவோம், மற்றவங்களா நமக்கு கொடுக்க போறாங்க, அவங்க பிளஸ் பண்ணி நமக்கு என்ன ஆயிர போகுது அப்படின்னு நிறைய பேர் அப்படி தவறா நினைப்பாங்க. நீங்க என்ன ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிக்காம போங்க, நீங்க என்ன நல்லதா சொல்லுங்க, சொல்லாம போங்க அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைப்போம். உண்மையிலே ஒண்ணு நீங்க கண்டிப்பா மறந்துடாதீங்க, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பது மிக அவசியம். அதே போல நம்முடைய பெற்றோர் நம்மை ஆசீர்வதிப்பது மிக அவசியம். ஹலோ, நான் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இந்த ஏசா அவங்க அப்பாட்ட கெஞ்சுறான். எதுக்கு கெஞ்சுறான்னா, ஒரு ஆசீர்வாதம் கூட எனக்கு வைக்கலையா, எனக்கு வைக்கலையா. நீங்க வந்து கூடி போனா இங்க இருக்கிற பெற்றோர்கள் வந்து தன்னுடைய பிள்ளைகளை எப்ப ஆசீர்வதிப்பாங்க தெரியுமா? அந்த கல்யாணம் ஆகுது பாருங்களேன், அந்த கல்யாணம் ஆகும்போது
அந்த மாப்பிள்ளை பொண்ணு 2 பேரும் வந்து நிறைய பேர் கால் தொட்டு கும்பிடுவாங்கல்ல. அப்போ பார்த்தீங்கன்னா அம்மாவும் அப்பாவும் தலை மேலே கையை வச்சு நீ நல்லாரு அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அதுவும் சில பிள்ளைங்க வந்து ஒருவேளை காதல் திருமணம் ஏதாவது செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஒன்னு ஆசீர்வதிக்க மாட்டேன், மனசுக்குள்ள நீ எப்படி வேணாலும் போ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கை வைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிற பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளுங்க, உங்க பிள்ளைகளை நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா ஆசீர்வதிக்கணும். ஆமே, நீ நல்லா இருப்படா, நீ எங்க போனாலும் கடவுள் உன்னை நல்லா வச்சிருப்பாரு, நீ நல்லா வருவ, ஆண்டவர் உன் கையில் லட்சங்களை தருவாரு, கோடிகளை தருவாரு, நீ ஊழியம் செய்வ, ஆண்டவருக்காக பெரிய பெரிய காரியத்தை செய்வ. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் தவறு செய்கிறவர்களா கூட இருக்கலாம். நான் சொல்றேன், நம்ம யாருமே வானத்திலிருந்து டைரக்டா தப்பே பண்ணாம குதிச்சவங்க எல்லாம் கிடையாது. உங்களுடைய காலங்களில் நீங்கள் செய்த தவறு அன்றைக்கு பெரிய தவறு. இன்றைக்கு இந்த காலத்துல நம்முடைய பிள்ளைகள் செய்த தவறு பெரிய தவறா இருக்குது. ஒருவேளை அன்றைக்கு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போது அப்படிப்பட்ட சூழ்நிலை, அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்குமே, ஆனால் நீங்க எத்தனை பேர் அப்படி ஹோலியா வாழ்ந்திருப்பீங்க அப்படின்றது கேள்விக்குறிதான். இன்றைக்கு அதான், அன்னைக்கு நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கல, அதனால நம்ம நிறைய பேர் தப்பு பண்ணல, நிறைய பேர் பாவம் பண்ணல. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிறைய பிள்ளைகளுக்கு தவறு செய்வதற்கு நிறைய வாய்ப்பு கிடைக்குது, அதனால நிறைய பேர் தப்பு பண்றாங்க. அதான் நம்ம நிறைய பேர் என்ன நினைப்போம்னா, என் வயிற்றிலே பிறந்துட்டு இப்படி எனக்கே துரோகம் பண்றியே, உன்ன மாதிரியா நான் இருந்தேன், நான் எப்படி இருந்தேன் தெரியுமா சின்ன வயசுல, என்னுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா, நான் என்னுடைய கமிட்மெண்ட் என்ன தெரியுமா. உண்மைதான், உண்மைதான், உங்களுடைய கமிட்மெண்ட் நீங்க தாண்டி வந்தது. ஏன்னா அன்னைக்கு இங்க இருக்கிற நிறைய பேருக்கு உங்களுக்கு சாப்பிட்றதற்கு கூட என்ன இல்லை, வழி இல்லை, சாப்பிட்றதுக்கு கூட நமக்கு வசதி இல்லை. அன்னைக்கு நம்முடைய குடும்பம் முழுவதும் கஷ்டப்பட்டோம். நம்ம ஒரு சாக்லேட் வாங்கி சாப்பிடணும்னா கூட அம்மா அப்பாட்ட கெஞ்ச வேண்டியது இருந்துச்சு. ஆனா நம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு ஐஸ்கிரீமை வந்து அவங்க சாதாரணமா இப்போ எடுத்து சாப்பிட்றாங்க. ஸோ நம்ம வளர்ந்த வளர்ப்புக்கும் நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்த வளர்ப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் அவங்களை என்கரேஜ் பண்ணல, ஆனா ஒரு நாளும் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே அன்றி ஒரு நாளும் உங்க பிள்ளைகளை என்ன பண்ணிடாதீங்க சொல்லுங்க. ஏன் அப்படின்னா உங்க வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான ஒன்று அம்மா அப்பாவுடைய பிளெஸிங், அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம். சிலர் வந்து ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு, பாஸ்டர் இனி வந்து அந்த பொண்ணை என்னை பிரியவே முடியாது, அந்த பையனை எனக்கு பிரிக்கவே முடியாது, ஆனா என் வீட்டில் ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க, நான் என்ன செய்யறதுன்னே தெரில, என்ன செய்யறதுன்னே தெரில, ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனா நான் அவங்கள்ட்ட எல்லாம் சொல்றது, எப்பா உன் கல்யாணத்திற்கு 3 பேர் ரொம்ப முக்கியம்ப்பா, உன் கல்யாணத்துக்கு 3 பேர் ரொம்ப முக்கியம். ஒன்று, உன் கல்யாணத்துக்கு ஆண்டவர் முக்கியம். 2வது, உன் கல்யாணத்தில் உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில வழி நடத்தின பரிசுத்தவான் அந்த பாஸ்டர் முக்கியம். நம்பர் 3, 3வது, உன் கல்யாணத்திற்கு உன் அம்மா அப்பா கண்டிப்பா முக்கியம். யாரு எங்கிட்ட கேட்டாலும் நான் இதான் சொல்லுவேன், உன் திருமணத்திற்கு 3 பேர் முக்கியம்ப்பா. உன் திருமணத்துல முதல்ல யார் இருக்கணும்னா ஆண்டவர் இருக்கணும். ஆண்டவர் இல்லாத திருமணம் ஆசீர்வாதமா இருக்காது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, முப்புரி நூல் சீக்கிரம் ஆறாது. ஒன்று கணவன், இன்னொன்று மனைவி, இன்னொன்று கர்த்தர். ஆண்டவரும் கணவன் மனைவியும் எந்த வாழ்க்கையில ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை கடைசி வரைக்கும் தோல்வி அடையவே அடையாது. ஆனா ஆண்டவர் இல்லாத கல்யாணம், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத திருமணம், அது எவ்வளவு நல்ல கணவனா இருந்தாலும், அது எவ்வளவு நல்ல பொண்ணா இருந்தாலும், நான் சொல்றேன் அந்த குடும்பத்துல சமாதானத்தை பார்க்கவே முடியாதுங்க, சமாதானத்தை பார்க்கவே முடியாது. ஒருவேளை அம்மா அப்பா தவறி இருக்கலாம், பாஸ்டர் தவறி இருக்கலாம், தவறி இருந்தா பரவாயில்ல. நான் என்னுடைய திருமணத்துல நான் ஜெபித்த ஜெபமே அப்படிதான், ஆண்டவரே என்னுடைய திருமண வாழ்க்கையில முதல்ல உங்க சித்தம் ரொம்ப அவசியம், உங்க சித்தம் இல்லாம திருமணம் பண்ணக்கூடாது. நம்பர் 2, 2வது, என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்த்து என்னை ஊழியத்துல என்னை அனுப்பிவிட்ட எங்க பாஸ்டர் கண்டிப்பா நான் திருமணம் பண்ண போகிற குடும்பத்தை, அந்த பொண்ணை எனக்கு பிடிக்குதோ இல்லையோ எங்க பாஸ்டர் கண்டிப்பா பிடிக்கணும். நம்பர் 3, 3வது, என் திருமணத்திற்கு எங்க அம்மா அப்பா முழுவதுமா சம்மதிச்சு சந்தோஷமா எனக்கு திருமணம் பண்ணி வைக்கணும். ஆனா உண்மையிலே இந்த 3 ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் எனக்கு கிருபையாய் தந்ததுனாலதான் இன்றைக்கு ஊழியத்தை கூட வெற்றியா செய்ய முடியுதுன்னு நான் நம்புறேன். ஆமேன்னு சொல்லுங்க. அதனால இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, இந்த 3 காரியத்துல கவனமா இருங்க. உங்க பிள்ளைகளுடைய கல்யாணத்திற்கு கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. சிலர் சொல்லுவாங்க, அவன் இஷ்டத்துக்கு தானே பண்றான்,
அவன் இஷ்டத்துக்கு தான் இது பண்ணிட்டான். நான் என்ன பண்ண முடியுது? நான் போக மாட்டேன், நான் வரமாட்டேன். அப்படிப்பட்ட ஒருவேளை தடுமாறுகிற பிள்ளைகளை நீங்கள் ஜெபித்து நீங்கள் மாற்ற முடியுமையானால் கண்டிப்பா நீங்க முயற்சி எடுங்க, அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனா இல்ல, எக்காரணம் கொண்டும் அவங்கள மாற்றவே முடியாது, அது ஒரு பெரிய ஒரு நிலைமைக்கு நேரா போயிடுச்சு அப்படின்னா நான் சொல்றேன், அந்த இடத்துல உங்க ஆசீர்வாதம் கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு தேவை. ஸோ ஒரு திருமணத்துல மறந்துடவே கூடாது. நம்பர் 1 முதலாவது ஆண்டவர் இருக்கணும். நம்பர் 2 இரண்டாவது அவர்களை வழிநடத்தின திருச்சபை போதகர் கண்டிப்பா இருக்கணும். நம்பர் 3 மூன்றாவது உங்களுடைய திருமணத்துல, பிள்ளைகளுடைய திருமணத்துல அம்மா அப்பா கண்டிப்பா அவசியம். ஆமென் சொல்லுங்க. ஸோ இன்றைக்கே இங்க இருக்கிற ஒவ்வொரு அம்மா அப்பாவும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க வீட்டுல போய் அவங்கள வர சொல்லி அவங்க தலை மேல கையை வச்சு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பிளஸ்ஸிங் பண்ணணும், ஆசீர்வாதத்தை நீங்க கொடுக்கணும். பெரியவர்கள் நீங்கள் சிறியவர்களை ஆசீர்வதிக்கணும். நம்ம பிள்ளைகளை நம்ம ஆசீர்வதிக்காம வேற யாரும் ஆசீர்வதிக்க மாட்டாங்க. ஏற்கனவே நம்முடைய பிள்ளைகளுடைய தலையின் மேல் ஏகப்பட்ட சாபங்கள் இருக்குது, வம்சாவளி சாபங்கள் இருக்கிறது, பக்கத்து வீட்டுக்காரனுடைய சாபம் இருக்குது, நம்ம மேல பொறாமப்பட்டவங்களுடைய சாபம் ஏற்கனவே நம்முடைய பிள்ளைங்க மேல இருக்கத்தான் செய்யுது. இல்லாம இல்ல, ஏற்கனவே உங்க பிள்ளைங்க மேல அவ்வளவு சாபம் இருக்குது. நீங்களும் சேர்ந்து உங்க பிள்ளைகளை சபிச்சா நான் சொல்றேன், அந்த பிள்ளைங்க எதிர்காலத்துல எப்படி இருப்பாங்க? அந்த பிள்ளைங்க எதிர்காலத்துல எப்படி வாழ முடியும்? ஆசீர்வதிக்க வேண்டிய அம்மாவே, ஆசீர்வதிக்க வேண்டிய அப்பாவே ஒரு பிள்ளைய சபிப்பாரே, ஆனால் உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? சூழ்நிலை அவங்கள மாற்றிருச்சு, பிரச்சனை அவங்கள மாற்றிருச்சு. சரி, என்னைக்காவது ஒரு நாள் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தருவார் அப்படின்னு நீங்க விசுவாசிங்க. ஆனா உங்க வாயிலிருந்து என்ன வரக்கூடாதுன்னா பிள்ளைகளை சபிக்கவே கூடாது. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லு. நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்க வீட்டில் வந்து என்னுடைய இரண்டாவது அண்ணன் வந்து பயங்கரமா கெட்ட வார்த்தை பேசிட்டே இருப்பாரு. நான் வந்து ஊர்ல இருக்கும்போது ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுவாரு. இந்த கெட்ட வார்த்தை பேசினது எனக்கும் ரொம்ப பிடிக்காது. எங்க அம்மா அவன் கெட்ட வார்த்தை பேசும்போதெல்லாம் அவனை நிறைய சாபமான வார்த்தைகளை சொல்லிட்டே இருப்பாங்க. இன்றைக்கு வரைக்கும் நான் அவனை பார்க்குறேன், அவனுடைய வாழ்க்கையில உயர்வு அப்படின்றத என்னால் பார்க்கவே முடியல. ஆனா நான் மோஸ்ட்லி 90% எங்க அம்மா அப்பாட்டேண்டு சாபத்தை வாங்கினதே இல்லை, சாபத்தை வாங்கினதே இல்லை. அதான் எங்க வீட்டில் ஒரு வயதான ஒரு பாட்டி, எங்க அப்பாவுடைய அம்மா எங்க கூட தான் இருந்தாங்க. எங்க அப்பாவுடைய அம்மா வந்து பல்லெல்லாம் விழுந்து போயிருச்சு. ஆனா அவங்களுக்கு இந்த வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் இருக்கும். நான் வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் அதை செய்து கொடுக்க மாட்டேன். ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே அவங்க இந்த வெத்தலை பாக்க நல்லா வந்து நசிச்சு அப்படி மை மாதிரி அரைச்சு கொடுக்க சொல்லுவாங்க. ஆனா யாருமே செய்ய மாட்டாங்க, நான் செய்வேன். செய்யும் போது அவங்க வந்து மனசார அவங்க என்ன ஆசீர்வதிப்பாங்க. அப்புறம் வீட்டில் வந்து நான்வெஜ் சாப்பிடும்போது அவங்களுக்கும் நான்வெஜ் சாப்பிடலான்னு ஆசை இருக்கும். ஆனா என்னன்னா அவங்களுக்கு பல்லு இல்லாதனால சாப்பிட முடியாது. அவங்க பிள்ளைங்க கொண்டு வர்றது கூட சாப்பிட முடியாது. உடனே என்னதான் கூப்பிடுவாங்க. நான் போய் அந்த நான்வெஜ் எல்லாம் எடுத்து அந்த அவங்க வச்சிருக்கிற அந்த கல்லுக்குள்ள போட்டு நல்லா நசிச்சு அந்த மை மாதிரி பிசைஞ்சு அவங்களுக்கு கொடுத்தா அப்படியே சாப்பிட்டுட்டு மனசார ஆசீர்வதிப்பாங்க. உண்மையிலே நான் சொல்றேன், அவங்க என்னென்ன ஆசீர்வாதத்தை என் தலை மேல வச்சாங்களோ அத்தனை ஆசீர்வாதமும் இன்றைக்கும் என் தலை மேல இருக்கிறத நான் பார்க்கிறேன். நான் ரொம்ப விரும்புறது என்ன அப்படின்னா, பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை நான் எப்பவுமே நான் விரும்புவேன். அவங்க என்ன ஆசீர்வதிக்கணும்னு நினைப்பேன். என் பாஸ்டருக்காக நான் வந்து ஆசைப்பட்டது ஒண்ணு என்ன அப்படின்னா, என் பாஸ்டர் மரிக்கிறதற்கு முன்னாடி அவருக்கு கடைசியா என்னால முடிஞ்ச அளவுக்கு பணிவிட செய்யணும்னு நினைச்சேன். நான் ஊழியத்திற்கு வருகிறதற்கு முன்னாடி எங்க பாஸ்டருடைய காலை அமுத்தி விட்டுருக்கிறேன், என் பாஸ்டர் சாப்பிட்ட தட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், என் பாஸ்டருக்கு துணி துவைச்சு கொடுத்துருக்கிறேன். அது ஒரு பெரிய பிளெஸிங்கா நினைச்சேன். அவர் மரணம் அடைகிறதுக்கு ஒரு வாரத்திற்கு முன்னாடி கரெக்டா கன்னியாகுமரியில ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங் போய் எங்க பாஸ்டரை பார்த்தா கையிலையும் காலையும் நகம் ரொம்ப வளர்ந்துருக்குது. அது ரொம்ப ஒரு மாதிரி அழுகி, காலில் நகமெல்லாம் அழுகி லைட்டா அந்த புழு வைக்கிற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு. நானே போய் கடையில் போய் ஒரு நகம் வெட்டி வாங்கிட்டு வந்து பாஸ்டருடைய காலை என்னுடைய மடியில எடுத்து வச்சு அவருடைய 2 காலில் இருக்கிற நகத்தை அப்படியே பக்காவா கிளீன் பண்ணிட்டேன், கையை கிளீன் பண்ணிட்டேன். அவருக்கு இந்த எப்பவுமே ஃபுல் ஷேவிங்ல தான் இருப்பாரு. அப்போ வந்து இந்த மாதிரி ஷேவ் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டேன். ரொம்ப ஷேவ் பண்ணா கஷ்டமா இருக்கும், அதனால நீ வந்து இந்த முடியெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு நானே சீப்பு வச்சு அவருடைய தாடியெல்லாம் கிளியர் பண்ணி அவரை குளிப்பாட்டி
அப்புறம் கடைசியில் வந்து பாயசம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. உடனே ரெடி மிக்ஸ் வாங்கிட்டு வந்து பாயசம் காய்க்க சொல்லி அதையும் அவங்களுக்கு கொடுத்து கடைசியில் அவங்க படுத்துட்டு இருக்கிற அந்த பெட்டில் ரொம்ப சூடாகி முதுகில் 2-3 புண்ணு வந்துருச்சு. சரி இல்லை நீங்கள் வந்து இந்த பெட்டில் படுத்தீங்கன்னா கண்டிப்பாக புண்ணு வரும், அதனால அந்த வாட்டர் பெட்டு அதை போய் வாங்கிட்டு வந்து வாட்டர் பெட்டு, தலையணை, பெட்ஷீட்டு. எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், அவர் மரிக்கும் போது நான் வாங்கி போட்ட அந்த வாட்டர் பெட்டு, நான் வச்ச அந்த தலையணை, நான் ஷேவ் பண்ணி விட்டேன் அந்த நகம் வெட்டின அந்த கால், ஸோ நான் குளிக்க வச்சதான் அவர் அந்த கடைசி அப்படின்னு அவர் கடைசியில் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு போய் சேர்ந்தார். அப்போது கடைசியில் அவர் அப்படி க்ளீன் பண்ணும்போது அவரால் முடியாத போது எனக்காக ஜெபம் பண்ணார். என் கையை பிடிச்சி சொன்னார், நீ பெரிய ஊழியம் செய்வப்பா, ஆனால் ஒன்று மட்டும் ஜாக்கிரதையாரு, யாருக்காகவும் சத்தியத்தை மட்டும் நீ என்ன பண்ணிடாத, விட்டு கொடுத்துடாத, ஜாக்கிரதையாரு, சத்தியத்திற்காக கடைசி வரைக்கும் நிற்கணும்னு அப்படின்ட்டு எங்கள் பாஸ்டரை விட்டு கடந்து வந்தேன். இன்றைக்கும் நான் மனதில் சந்தோஷப்படுறேன். எங்கள் பாஸ்டர் என்னென்ன பிளெஸ்ஸிங் சொன்னாரோ அத்தனை ஆசீர்வாதமும் என் தலை மேலே இருக்கிறத நான் இன்றும் உணர்றேன். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, மிக அவசியமானது ஒன்று என்ன அப்படின்னா, பெரியவங்க நிறைய சின்னவங்களை என்ன பண்ணணும்னா நீங்கள் பிளஸ் பண்ணணும், ஆசீர்வதிக்கணும். அதே போல் நம்ம ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணணும்னா, நம்முடைய அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் வந்து கெஞ்சுறது கூட தப்பே இல்லைன்னு சொல்லுவேன். ஹலோ, இங்கே ஏசா தன்னுடைய தகப்பனாரிடத்துல அவனை குறித்து வேதம் சொல்லுது, அவன் ஒரு மிகப்பெரிய பலசாலி. அவன் எப்ப காட்டுக்குள்ள போனாலும் அவன் வேட்டையாடி அவன் வந்து அந்த பதார்த்தத்தோடு தான் வருவான். அவன் சோம்பேறி எல்லாம் கிடையாது, அவனுக்கு உழைக்க தெரியும், அவனுக்கு சம்பாதிக்க தெரியும். எல்லா திறமைகளும் இருந்தும் தன்னுடைய சகோதரன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போனாலும் தகப்பனை பார்த்து கெஞ்சுறான், என் தகப்பனே ஒரு ஆசீர்வாதமாவது எனக்கு இல்லையா? அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா, சரிப்பா நான் ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை சொல்றேன், என்ன இருந்தாலும் உன் சகோதரன் தான் உனக்கு பெருசா இருப்பான், ஆனா உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன்னு ஒரு ஆசீர்வாதத்தை அவனுக்கு ஆசீர்வதிப்பாரு. ஸோ எல்லாருக்கும் மிக அவசியமான ஒன்று, இங்கே பிள்ளைகளாக இருக்கிற அத்தனை பேரும் முழங்கால் போட்டு நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு முன்னாடி அப்பாவுக்கு முன்னாடி போய் நின்று உன் கையை என் தலை மேலே வச்சு என்ன ஒரு 10 பிளெஸ்ஸிங் சொல்லுமா, ஒரு 10 பிளெஸ்ஸிங் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லணும். இன்னும் நீங்கள் அம்மா அப்பாவா இருக்கிறவங்க, இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க, உங்க பிள்ளைகளை வர சொல்லி முழங்கால் படியிட சொல்லி அவங்க தலை மேல கையை வச்சு நீங்க அவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னா ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே, நான் பட்ட எந்த கஷ்டமும் என் பிள்ளை படக்கூடாது. நான் உங்களுக்காக செய்யணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா என்னால செய்ய முடியல. ஆனா என் பிள்ளை உங்களுக்காக பெரிய காரியத்தை செய்யணும். என் பிள்ளைக்கு லட்சங்களுக்கு என் பிள்ளைய நம்புங்க, கோடிகளுக்கு என் பிள்ளைய நம்புங்க, என் பிள்ளை பரிசுத்தமா நிற்கணும் அப்படின்னு உங்க மனசார உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து என்ன வார்த்தை வரணும் அப்படின்னா பிளெஸ்ஸிங்கான வார்த்தை வந்துட்டே இருக்கணும். இதுக்கு முன்னாடி இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் உங்க பிள்ளைகளை சபித்திருப்பீர்களே, ஆனால் தயவு செய்து உங்க பிள்ளைகளுடைய தலை மேல கையை வைக்கும் போதே நீங்க அதையெல்லாம் வாபஸ் ஆக்கிங்க. ஆண்டவரே, என் பிள்ளைய இந்த மாதிரிலாம் நான் சபிச்சிருக்கிறேன், எல்லாத்தையும் நான் ரிட்டர்ன் வாங்கிக்கிறேன். இல்ல என் பிள்ளைக்கு அந்த சாபம் ஒண்ணுமே நடக்கக்கூடாது, அதை கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன். என் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் மட்டும்தான் வரணும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ நம்ம ஜெபிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஜெபம், தேவரீர் என்னை ஆசீர்வதியும். ஆமென் சொல்லுங்க. மறக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். தேவரீர் என்னை. சோ நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஜெபிப்பது நமக்கு என்ன இல்லை அப்படின்னா தவறு இல்லை. சங்கீதக்காரன் ஐயா தாவீது ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நின்று, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே அடியேனுடைய வீடு என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஸோ சங்கீதக்காரன் ஐயா தாவீது கூட ஆண்டவரிடத்துல என்ன கேட்குறான் அப்படின்னா, உங்க பிளெஸ்ஸிங் என் வீட்டின் மேலே என் குடும்பத்தின் மேலே இருக்கட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு சில தவறான நான் அதை தவறான உபதேசம் தான் சொல்லுவேன். ஆசீர்வதிக்கிறதுக்காக ஜெபம் பண்ணாதீங்கப்பா. ஏன்னா ஆண்டவருக்கு உங்களை ஆசீர்வதிக்க தெரியாதா? ஆண்டவருக்கு தான் உங்களை ஆசீர்வதிக்க தெரியுமே. இல்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஸோ ஒரு சில காரியங்கள், ஒரு 2 காரியத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். ஆசீர்வாதத்தில் தேவனுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளக்கூடிய 2 காரியம் இருக்குது. ஒன்று, முதலாவதாக நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நீங்கள் 37ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிகாரத்தில் 11வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம்.
அவன் சகோதரர் அவர் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றார். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? அதே ஆதியாகமத்தில் ஒரு நல்ல வசனம். 27ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 27ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்க போறோம். ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமாய் அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்றார். அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்றார். 38வது வசனம். ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு? என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனுக்கு பிரதி உத்தரமாக, உன் வாசஸ்தலம் பூமியின் ஸ்தாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கட்டும். நீங்கள் அப்படியே 43வது வசனத்திற்கு வாருங்க. ஆகையால் என் மகனே, நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு. 42வது வசனம். மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது இவன் தன் இளைய மகனாகிய யாக்கோபை அழைத்து, உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேற்றிக் கொள்ளுகிறான். 41வது வசனம். யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும். அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். ஆமென். இங்கே 2-3 வசனங்களை நம்ம வாசிச்சோம். இதுல ஆண்டவருடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்று என்னன்னா, இந்த ஏசா தன்னுடைய தகப்பனாருடைய ஆசீர்வாதத்திற்காக அவன் கெஞ்சினான். இந்த ஒரு ஆசீர்வாதம் மாத்திரமா நீங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு இவனுடைய பார்வைக்கு தன் தகப்பனாருடைய ஆசீர்வாதம் ரொம்ப பெருசா தெரியுது. ஆனா இதற்கு முன்பாக ஒரு நாள் வேதம் சொல்கிறது, தன் தகப்பனாருடைய அதான் சேஷ்ட புத்திர பாகம், தன்னுடைய குடும்பத்திலே அவனுக்கு கிடைக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அவன் என்ன பண்ணானமா, அலட்சியம் பண்ணினான். நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை ஆசீர்வாதத்தை ஒரு காலம் நீங்க ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. ஹலோ, கவனிங்க. ஆசீர்வாதத்தை ஒரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தரே ஆண்டவரே உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை உங்களுடைய ஹெட் வெயிட்னால, இல்லைன்னா நீங்க பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்றதற்காக, இல்ல உங்களுடைய கோபத்திற்காக, நீங்கள் யாரோ ஒருத்தர் மேல வச்சிருக்கிற அந்த கசப்பிற்காக கண்டிப்பா உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ரிஜெக்ட் பண்ணிடவே கூடாது. இந்த இடத்துல ஏசா செய்த ஒரு மிகப்பெரிய தவறு அதுதான். முதலாவதாக கொஞ்சம் கூழுக்காக அவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் என்ன பண்ணானாமா, அலட்சியம் பண்ண, ரிஜெக்ட் பண்ண. அவனுக்கு அன்னைக்கு பார்க்கிறதுக்கு அந்த கூழ் தான் ரொம்ப பெருசா தெரிஞ்சிருச்சு. நான் பசினால சாகணுமா? ஏன் ஒரு நேரம் பசியா இருந்த உடனே மனுஷன் செத்துருவாங்களா? இல்ல. ஒரு மனுஷன் 40 நாள் 50 நாள் கூட சாப்பிடாம வாழ முடியும். ஆனா தன்னுடைய ஒரு நேரத்தினுடைய அந்த பசியை அடக்க முடியாம அவனுடைய கூளை பார்த்த உடனே இவனுக்கு ரொம்ப டெம்டேஷன்ஸ் வருது. உடனே யாக்கோபு கேட்கிறான், அப்படின்னா உன்னுடைய கூளை எனக்கு கொடுத்துறியா, நீ உன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு கொடுத்துறியா அப்படின்னு சொன்ன உடனே இவன், அந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு எதுக்கு, நீ வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் இவனுடைய வாழ்க்கையிலே இந்த ஆசீர்வாதத்தை அவன் ரிஜெக்ட் பண்ணதுனால, இரண்டாவது அவன் ஆசீர்வாதத்தை தேடி போகும்போது கூட அவனுக்கு ஆசீர்வாதம் என்ன செய்யல அப்படின்னா கிடைக்கவே இல்லை. அதான் நிறைய பேர் ஃபர்ஸ்ட்ல இவங்க ரொம்ப கோபத்தோட, எனக்கு ஒன்றும் வேணாம், உன் வேலையும் வேணாம், ஒன்றும் வேணாம், உன் சம்பளம் வேணாம், ஒன்றும் வேணாம். ஏன் நீ இல்லைன்னா இன்னொரு ஓனரு, நீங்க இல்லைன்னா இன்னொரு வேலை, இந்த இடம் இல்லைன்னா இன்னொரு இடம், என் அப்பாவிட்ட இந்த ஆசீர்வாதம் இல்லைன்னா
அப்போ நிறைய பேர் தங்களுடைய கோபத்தினாலே ஆசீர்வாதங்களை நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. நீ எனக்கு வேண்டாம், நீ எனக்கு வேண்டாம். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வந்து ஒருத்தவங்க எனக்கு ஜெபம் பண்ண வந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவங்களுடைய வாழ்க்கையை கேட்கறதுக்கு. அவங்க வந்து அவருடைய கணவனாருக்கும் அவர்களுக்கும் ஊர்ல இருக்கும்போது ஒரு சின்ன வாக்குவாதம் வந்த உடனே அந்த கணவனார் அவங்கள பார்த்து சொன்னாரம்மா, இந்த பாரு, நீ என்னதான் என்கிட்ட இப்படி பிரச்சனை பண்ணாலும் நான் இல்லாம இந்த ஊர்ல ஒருத்தர் கூட உன்னை மதிக்க மாட்டாங்க. நான் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நீ மதிப்புக்குரியவளா இருக்கிற, நான் இருக்கிறதுனால தான் நீ இன்னைக்கு சாப்பிட்ற அப்படின்னு இவர் சொன்ன உடனே இவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. நீ இருக்கிறதுனால நான் சாப்பிட்றேன்னா, நீ இருக்கிறதுனால என்ன மதிக்கிறாங்களா, நான் வாழ்ந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய சொந்த ஊரை விட்டு அவங்க கிளம்பி தன்னுடைய கணவனாரை அங்கேயே விட்டு போட்டு தனியா வந்துட்டாங்க. 2 பிள்ளைகளோடு வந்தாங்க. அதே போல் அவங்களுக்கு நல்ல வேலை தெரியும், அவங்க நல்ல வேலை செஞ்சாங்க. அவங்க நல்ல வேலை செஞ்சு அவங்க பிள்ளைகளை எல்லாம் காப்பாத்தி அவங்க பிள்ளைகளை எல்லாம் படிக்க வச்சுட்டாங்க. ஆனா இப்போ சமீபமாய் அவர்கள் ரொம்ப ஒரு துக்கத்தோடு சொன்ன வார்த்தை, நான் வந்து என் கணவனாரை விட்டுட்டு உன் ஆசீர்வாதம் எனக்கு வேணாப்பா, உன் நிழல் எனக்கு தேவையில்லை, எனக்கு நிக்க தெரியும்னு நான் வந்துட்டேன். ஆனா இன்னைக்கு என் பிள்ளைக்கு திருமணம்னு ஒன்று பார்க்கும்போது நிறைய பேர் கேட்குறாங்க, அப்பா எங்கன்னு கேட்குறாங்க, அப்பா இருக்கிறாரா இறந்துட்டாரான்னு கேட்குறாங்க. உயிரோடு இருக்கிற அப்பாவை இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றதற்கு எனக்கு மனசு இல்லை. அவர் இருக்கிறாருன்னு சொல்றேன், அவர் இருந்தாருன்னா எங்க இருக்காருன்னு கேட்குறாங்க. அவர் ஊர்ல இருக்கிறாருன்னு சொல்றேன், ஊர்ல இருந்தா இத்தனை வருஷம் நீங்க தனியா தான் இருந்தீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ இந்த அம்மாவே அப்பாவை பிரிஞ்சு இத்தனை வருஷம் இருக்கும்போது இந்த புள்ள என் பிள்ளைய பிரிஞ்சு இருக்குமா அப்படின்ற சந்தேகத்திலேயே நல்ல வரன்ல ஒரு 3 வரன் தட்டி போயிடுச்சு பாஸ்டர். இப்போதான் நான் வந்து ரொம்ப மிஸ்டேக் பண்றேன். இல்லை, நான் வந்து அன்னைக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை எனக்கு பலன் இருந்ததுனால, எனக்கு நல்ல வேலை இருந்ததுனால நான் தட்டி போட்டுட்டேன், நான் விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு ஃபீல் பண்றேன், அந்த ஆசீர்வாதத்தை என் தக்க வச்சுக்க வேண்டியது எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் விட்டுட்டேனே நான் ஃபீல் பண்றேன். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேணான்னு சொல்றதற்கு ஒரு நிமிஷம் தான். நான் சொல்றேன், உங்களுக்கு இனாமாய் வருகிறத வேணா நீங்க வேணான்னு சொல்லுங்க, தப்பு இல்லை. ஹலோ, உங்களுக்கு அதான் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்கல்ல. ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது, சோதோமனுடைய ராஜா சொல்றாரு, ஜனங்களெல்லாம் எனக்கு கொடுத்துக்குங்க, மற்ற ஆசீர்வாதத்தை எல்லாம் யார் வச்சுக்கோ, நீங்க வச்சுக்கன்னு சொல்லும் போது ஆபிரகாம் கெத்தா சொல்றாரு, ஆபிரகாமை ஐஸ்வர்யவன் ஆக்குனேன் என்று நீ சொல்லாதபடிக்கு உன்னுடைய ஒரு வாரியாக ஒரு சரட்டாக நான் என்ன செய்ய மாட்டேன், எடுக்க மாட்டேன்ப்பா. உன்னுடைய ஒரு சின்ன சிங்கிள் பொருள் கூட எனக்கு தேவையில்லை, நீ எனக்கு கொடுக்க வேண்டாம், எனக்கு யார் கொடுப்பா, எனக்கு கர்த்தர் கொடுப்பாரு. இனாமா வர்றது, ஃப்ரீயா வர்றது, இன்னும் நிறைய பேருடைய கையில் இருந்து சாபமா வர்றது, இதெல்லாம் நீங்க ரிஜெக்ட் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனா உங்களுக்கென்று சில ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு பிறக்கும் போதே, நீங்க ஆண்டவருக்குள்ள வைக்கும் போதே சில நேரத்துல உங்க ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உங்களுக்குன்னு கொடுப்பாரு. ஆனா உங்க கோபம், உங்க எரிச்சல், நீங்க யார் மேலேயோ வச்ச ஒரு கசப்புனால உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க என்ன பண்ணிடக்கூடாது சொல்லுங்க, ஒரு காலம் ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது, ஒரு காலம் ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது. ஒரு நாள் ஆசீர்வாதம் வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணா, இது எனக்கு எதுக்கு, என் அப்பாவுடைய இந்த பிளஸிங், அதான் சேஷ்ட புத்திர பாகம்னு சொன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. சேஷ்ட புத்திர பாகம்னா 2 மடங்கு. அப்படின்னா ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க இருந்துச்சு அப்படின்னா அப்பாவுடைய சொத்தை 3ஆ டிவைட் பண்ணுவாங்க. 3ஆ டிவைட் பண்ணி ஒரு பங்கை சின்னவனுக்கு கொடுத்துட்டு 2 பங்கை அவங்க மூத்தவனுக்கு கொடுப்பாங்க. அதுதான் சேஷ்ட புத்திர பாகம்னா ஒரு எக்ஸ்ட்ரா, அந்த 2 பேருக்கும் பாதி இருக்குது, இன்னும் எக்ஸ்ட்ராவா மூத்தவனுக்கு. அந்த பாகத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டான், ஒரு கூழுக்காக வேண்டான்னு சொல்லிட்டான். ஆனா அப்படிப்பட்டவன் தன் தகப்பனாரிடத்துல இந்த ஒரு ஆசீர்வாதம் மாத்திரமா வச்சிருக்கிறீங்கன்னு அழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம ஒரு நாளும் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா வேண்டான்னு. சத்தமா சொல்லுங்க. நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறேன், கம்பெனி ஓனர், நீ ரொம்ப நல்லா வேலை செஞ்சிருக்கிறப்பா, உனக்கு கொஞ்சம் பணம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தத நீ ஒன்றும் அப்படி பிச்சை காசெல்லாம் நீ போட வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு பிழைக்க தெரியும் அப்படின்னு சண்டை போட்டுட்டு கெத்து பார்த்துட்டு வந்த நிறைய பேர் திரும்பவும் அதே ஓனர் இடத்துல போய் நின்று எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்ட எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கிறேன், எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறேன். ஸோ நமக்கென்று சில இடங்களிலே ஆண்டவர் வாசல்களை திறந்து சில ஆசீர்வாதங்களை கொடுக்கும்போது ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு
அந்த ஆசீர்வாதத்தை வாங்கணுமே, அதுக்காக ஆசீர்வாதத்துல பிச்சைத்தனமா இருந்துடக்கூடாது. ஹலோ, சிலர் பாருங்க எப்பவும் போய் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஆசீர்வாதத்திற்காகவே போய் நின்றுவாங்க. அதுக்காகவே போய் ஐஸ் வைக்கிறது அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில இன்கிரிமெண்ட்டுக்காகவே அடுத்தவங்களுடைய காலெல்லாம் பிடிச்சி பொய்யெல்லாம் சொல்லி இன்னொருத்தரை குறிச்சு போட்டு கொடுத்து எப்படியாவது உயர்வு கிடைக்காதா, அந்த மாதிரி உயர்வு அது தேவையில்லை. அது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவசியம் இல்லை. ஆனா ஆண்டவரே யாருடைய மனதிலையாவது பேசி நீங்கள் செய்த அந்த உதவிக்கு உங்களுடைய கஷ்டத்திற்கு அப்படி ஒரு உதவியை ஆசீர்வாதத்தை அனுப்பும் போது ஒரு காலத்திலும் ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அதை ரிஜெக்ட் பண்ண கேட்கல. சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ரிஜெக்ட் பண்ணவே கூடாது. அது தேவன் எனக்காகவே வைத்திருந்தது, எனக்காய் அவர் தர அவர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் தங்களிடத்துல இருக்கிற அந்த ஹெட் வெயிட்னால, இன்னும் நிறைய பேர் தங்களிடத்துல இருக்கிற அந்த கோபத்தினால ஆசீர்வாதங்களை சீன்னு போட்டவங்க எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கிறேன். அப்பாவுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம், அம்மாவுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம், உங்க சொத்து உங்க பணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு வந்தவங்க எத்தனையோ பேர். இல்லை இல்லை, அது உங்களுக்கு உரியது, அது உங்களுக்கே ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அதே நேரத்தில் உங்களிடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை யாராவது புடுங்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா நீங்க அவங்கள்ட்ட ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க அதை கொண்டு போயிடட்டும். அவங்க கொடுத்ததை விட பல மடங்கு அதிகமாய் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை அங்கீகரிக்க கனப்படுத்த ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். அப்பா கொடுக்கறது கொஞ்சம் தான் கொடுப்பாரு, ஆனா ஆண்டவர் கொடுத்தாருன்னா உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் உங்களுக்கு போதும் போதுன்ற அளவுக்கு ஆண்டவர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ நம்பர் 1, ஆசீர்வாதத்தில் ஆண்டவருடைய பிள்ளைங்க அறிஞ்சிக்க வேண்டிய மிகப்பெரிய சத்தியம் என்ன அப்படின்னா, நான் எப்பவுமே என் ஆசீர்வாதத்தை என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா ரிஜெக்ட், அலட்சியம் பண்ண மாட்டேன். ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணாதீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. உங்க பிள்ளைகளுக்கும் நீங்க கற்றுக் கொடுங்க. ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிடாதீங்க, அலட்சியம் பண்ணாதீங்க. அதான் ரொம்ப மிஞ்சி போச்சுன்னா சிலர் தேன் கூட்ட கூட மிதிக்கிறது போல ஆசீர்வாதங்கள் சில வீடுகளில் அதிகமாய் வரும்போது சில பிள்ளைங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதத்தை ரிஜெக்ட் பண்ற அளவுக்கு நீங்க அவங்களுக்கு கொடுத்துறாதீங்கன்னு சொல்றேன். ஹலோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதான் உங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஒரு நேரம் பிரியாணி கொடுக்கலாம், ஆனா 3 நேரம் பிரியாணி கொடுத்தா உங்க பிள்ளைகளுக்கு கேட்கல, உங்க பிள்ளைகளுக்கு சலிச்சு போயிடும். அதை அவங்க என்ன பண்ணுவாங்க, அலட்சியம் பண்ணுவாங்க, வேஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ற மாதிரி யாரு தான் வைக்கிறது? நம்ம தான் வைக்கிறோம். ஸோ அலட்சியம் பண்ற அளவுக்கு நம்ம வீட்டில் சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரிஜெக்ட் பண்ற குப்பையில கொட்டுற அளவுக்கு நம்ம வீட்டில் நம்ம சமைக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. அழுகி போகிற அளவுக்கு நம்ம வீட்டில் வந்து பொருளை வாங்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. நம்முடைய பொருட்கள் எதுவுமே அலட்சியம் பண்ணப்படாமல் இருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ இரண்டாவது இன்னொரு காரியத்தை கூட உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் வந்து ஜெபிக்க போறேன். வாசிக்கலாமா? ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். ஆதியாகமத்தில், அதே ஆதியாகமத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமத்தில் 26ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 26ஆம் அதிகாரத்தில் நம்ம வந்து 22வது வசனத்தில் மைக்கில் வாசிக்க பார்க்கலாம். 22வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 26ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். அங்கே இருந்து பெயர்சபாவுக்கு போனான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து உன் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றான். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் கேராரில் இருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். உங்களிடத்தில் இராதபடிக்கு என்னை துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு
அதற்கு அவர்கள், நிச்சயமாய் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதத்தை குறித்து இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். மனிதர்களுடைய பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை ஆசீர்வாதத்தை நீங்க ஒரு நாளும் உங்களுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது. மூன்றாவதாக இந்த இடத்துல இந்த ஈசாக்கை குறித்து நம்ம வாசிச்சோம். அப்படின்னா ஆசீர்வாதத்தை, அதனால இவன் ஒரு பெரிய பாடுபட்டு வேலை செய்து அதனால ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவனுக்குள்ள வருது. ஆண்டவர் ஏசேக்கு என்கிற துறவிலே அவன் நீரூற்றை கண்கிறார். சித்னா என்கிற இடத்துல அவன் நீரூற்றை பார்க்கிறான். ஆனா அவன் ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு நஷ்டமான உடனே, இனி நான் ஆசீர்வதிக்கப்படவே மாட்டேன், நான் கை வச்சது எல்லாமே நஷ்டமாயிருச்சு, அவ்வளவுதான், இனி நான் பாடுபட போறது இல்லை அப்படின்னு தன்னைத்தானே ஒதுக்கி கொள்ளாமல் வேதம் சொல்லுகிறது. இன்னொரு அதான் ஆண்டவருடைய ஒரு முழுமையான ஆசீர்வாதம் வர்ற வரைக்கும் அவன் தன்னுடைய பிரயாசத்தை விடவே இல்லை. நீங்க மிக கவனமாய் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆசீர்வாதத்திற்காக பல பிரயாசம் எடுத்து ஈசாக்க மாதிரி ஏசேக்கு என்கிற துறவை அவர்கள் தோண்டுவார்கள். அது பாடுபட்டு தான் தோண்டுவாங்க. அதான் ஆபிரகாமுடைய நாட்களிலே வெட்டின துறவு. புதிய துறவை வெட்டுறதை விட அந்த பழைய துறவை தூர்வாரி அதை சரி பண்றதுக்கு ரொம்ப கடினம். ஆனா என்ன, அந்த இடத்துல தண்ணி இருக்குப்பா, அதனால எங்க தாத்தா பண்ணார், எங்க அப்பா பண்ணார், கண்டிப்பா அதுல ஒரு பெரிய வெற்றியை நம்ம பார்ப்போம். அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஆசீர்வாதத்தை அவன் இப்ப கண்ட உடனே இல்ல கேராரூர் மேய்ப்பர் அந்த துறவு தங்களுடையது என்று வாக்குவாதம் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை புடுங்குறாங்க. நம்ம நிறைய பேர் செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல நம்ம தோற்று போகும்போது, இல்லைன்னா இரண்டாவது இடத்துல நம்ம தோற்று போகும்போது, என் கை எது செஞ்சாலும் நல்லா இல்லாம போகுது, இனி அவ்வளவுதான், நான் எதையுமே செய்ய மாட்டேன், நான் இனி ஆசீர்வதிக்கப்பட முடியாதுன்னு சொல்லி நம்ம நிறைய பேர் செய்கிறத நிறுத்துறோம். இல்லை இல்லை இல்லை, அது யாக்கோபை போல நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம கையில வாங்குற வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் போராடுறத மட்டும் ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நிறுத்திடவே கூடாது. இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் குறைபட்டு போயிருக்கலாம். நீங்க ஆரம்பிச்சது நிறைய உங்களுக்கு நஷ்டமாய் வந்திருக்கலாம். உங்களுக்கு யாரோ உங்களை ஏமாற்றி எடுத்துக்கொண்டு போயிருக்கலாம். அவ்வளவுதான், என் கையில் அதை நிறைய சொல்லுவேன், எனக்கு ராசி இல்லை போல தெரியுது, என் தலையெழுத்து இப்படிதான், நான் இப்படியே தான் இருக்கணும் போல தெரியுது அப்படின்னு நினைச்சு உங்களுடைய தாளந்துகளை, இல்லைனால் உங்களுக்கு இருக்கிற அந்த பலத்தை நீங்க இனி எதுவுமே செய்ய மாட்டேன்னு சோம்பேறிகளாய் ஆண்டவருடைய பிள்ளைங்க உட்காராதபடி நீங்க செஞ்சுட்டே இருங்க. வேதம் சொல்லுகிறது, இந்த ஈசாக்கு ஒரு இடத்துல துரத்திட்டாங்க, ரெண்டாவது இடத்துல துரத்திட்டாங்க, ஒரு இடத்துல துரத்தும் போது ரெண்டாவது இடத்துல துரத்தும் போது மூணாவது இடம், ஆனா மூன்றாவது இடத்துல கர்த்தர் அவனுக்கு இடம் உண்டாக்குறதற்கு வல்லவராய் இருப்பாரே. ஆனால் நான் நம்புறேன், ஆண்டவர் ஒன்றிலையாவது உங்களை தூக்கி எடுக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய பிரயாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். எது வேண்டுமென்றாலும் வீணாய் போகலாம், ஆனால் நீங்கள் படுகிற பிரயாசம் மட்டும் வீணாய் போகவே போகாது. நஷ்டத்தை பார்த்த உடனே சோர்ந்து போகாதீங்க, பொறாமையை பார்த்த உடனே சோர்ந்து போகாதீங்க. மனிதர்கள் விரோதமா எழும்புகிறத பார்த்து நமக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை, அவ்வளவுதான், வேண்டாம், எதுக்கு இப்படி சண்டை போட்டு கிடக்கணும், எதுக்கு இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க என் கை அப்படிதான், என்ன எல்லாரும் ஏமாத்துறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்க கூட இருப்பார். 2 இடத்துல நஷ்டப்பட்டாலும் ஈசாக்கு விதை விதைக்கும் போது 100 மடங்கு பலன் கொடுத்த கர்த்தர் நமக்கும் பலன் தர, நமக்கும் நம்முடைய பிரயாசத்தை அங்கீகரிக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. சோ இரண்டாவது ஆசீர்வாதம் ஒரு டைம் நம்மை கையை விட்டு போன உடனே, ரெண்டாவது டைம் நம்ம கையை விட்டு போன உடனே இனி என் கையில ஆசீர்வாதம் தங்கவே தங்காதுன்னு ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒரு காலத்துல என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நினைச்சிடவே கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நான் ஒரு டைம் அருமையான பாஸ்டர் ரத்னம் பாலையா அவங்க ரொம்ப அழகான ஒரு சாட்சி சொன்னார். எனக்கு ரொம்ப அந்த சாட்சி என்னுடைய ஊழியத்திலே அது ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்துச்சு. அவர் ஒரு மளிகை கடைக்கு போகும்போது ஒரு பையனை சந்திச்சாராமா. அந்த பையனை சந்திச்சு அவர் ஏசப்பா பற்றி சொன்னாராமா. சொல்லிட்டு, இந்த மாதிரிப்பா ஞாயிற்றுக்கிழமை இங்கே ஒரு சர்ச் இருக்கு, அந்த சர்ச்சுக்கு நீங்கள் இந்த மணிக்கு வந்தீங்க அப்படின்னா ஆராதனைக்கு கலந்து கொள்ளலாம், உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னாராமா.
இவர் வந்து எப்பவுமே பார்க்குறவங்கள்ட்ட எல்லாம் அப்படி சொல்றது வழக்கமாமா. ஆனா ஒரு சின்ன சர்ச்சு, இவர் வந்து ட்ரம் வச்சு அடிச்சு பாட்டு பாடி அந்த சர்ச்சு நடத்துவாராமா. எதேர்ச்சியா இவர் சொன்ன அந்த பையன் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு சர்ச்சுக்கு உள்ள வர்றதை பார்த்துட்டாராமா. பார்த்த உடனே இவருக்கு சந்தோஷம் தாங்கவே முடியலையா. அதான் எப்பவுமே வந்து ரெண்டு மூணு ஆத்துமாக்கள் தான் சர்ச்சில் இருப்பாங்களாமா. இந்த பையன் வந்த உடனே இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியாம ட்ரம்ல பாட்டு பாடி, நல்ல ஸ்பீடு பாட்டு எடுத்து பாடி, நல்ல உற்சாகமா ட்ரம் அடிச்சு அந்த அபிஷேகத்துல நிறைஞ்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜபத்தை முடிஞ்சு கண்ணு திறந்து பார்த்தா அவனை பிரேயர்லயே காணோம், ஓடிட்டான். சே அப்படின்னு இவருடைய ஆவி அப்படியே தொய்ந்து போச்சான். அடுத்த நாள் அந்த மளிகை கடைக்கு போகும்போது அதே பையனை பார்த்தாராமா. இவரை பார்த்த உடனே திரும்பி ஓடிட்டான். சே என்னடா, நம்ம ட்ரம் அடிச்ச சத்தம் தான் இவனுக்கு ஆகல போல தெரியுது, நம்ம கொஞ்சம் மைல்டா வாச்சிருக்கலாம், இவன் பயந்துட்டான் போல தெரியுதுன்னு விட்டுட்டு மனசுக்குள்ள அந்த ஆத்மாவை எப்படியாவது தந்துருங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிட்டே இருந்தார். அடுத்த நாள் ஒரு நாள் வந்து இவர் வந்து ஒரு வயல்ல வரப்புல நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பையன் ஆப்போசிட்ல சைக்கிள்ல வந்துட்டு இருந்தாராமா. இவர் நினைச்சாராமா, இன்னைக்கு அவனை பிடிச்சி ஒரு சாரி ஒன்று கேட்டு, அன்னைக்கு தான்ப்பா அப்படி அடிச்சு விட்டேன், ஆனா நீ தொடர்ந்து வா நல்லா இருக்கும்னு சொல்லி சுவிசேஷம் சொல்லலான்னு நினைச்சு இவர் திரும்பி பார்த்தாராமா. பையனை காணோம். அவன் அந்த சைக்கிளை திருப்பி வச்சு ரிட்டன் ஓடி இவர் திரும்ப துரத்திட்டே போனாராமா. இவனை நீ விட்டுறக்கூடாது, எப்படியாவது இவன்கிட்ட நம்ம ஒரு சாரி கேட்டு சொல்லிடணும்னு பார்த்தா ஒரு இடத்துல போகணும், அவனை கண்டுபிடிக்கவே முடியலையாமா. எங்கடா இவன் போனான்னு பார்த்தா ஒரு கிணறு இருந்துச்சாமா. அந்த கிணத்துக்குள்ள 2 காலையும் வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கானாமா. இவருக்கு பயந்து அப்போ இவர் அந்த கிணத்துக்குள்ள எட்டி பார்த்து அவன் அப்படி இருக்கிறத பார்த்துட்டு இவர் அங்கே இருந்தே அழுதுட்டே வந்தாராமா. ஆண்டவரே, உங்களை பார்த்தா அவன் ஓடி இருப்பானாப்பா, எனக்குள்ள நீங்க இல்லையா? அவன் எப்படி ஆண்டவரே ஓடுனான்? அப்போ அவனை அட்ராக்ட் பண்ற அளவுக்கு முகம் எனக்குள்ள இல்லையா? அவனை அட்ராக்ட் பண்ற அளவுக்கு பாட்டு தாளந்து எனக்குள்ள இல்லையா? ஜபம் எனக்குள்ள இல்லையா? அப்படின்ட்டு இவரே ஆள ஆரம்பிச்சிட்டாராம். அவரு போய் அடுத்த வாரம் சர்ச்சில் இருக்கும்போது அந்த பையனுடைய பேர் ராமன், அவன் வந்தானாமா, சர்ச்சில் வந்தானாமா. இவர் உடனே சுதாகரிச்சிட்டாராமா, இனி நம்ம ட்ரம்ம ரொம்ப வேகமா அடிச்சிடக்கூடாது, நம்ம ஜபத்தை கேட்டு தான் ஆண்டவர் கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அந்த ஆராதனை முடித்தார். அந்த ஆராதனையிலேயே அந்த பையன் ரட்சிக்கப்பட்டு அவன் பாஸ்டருக்கு உடன் ஊழியராக மாறி இன்னைக்கு நார்த்தில் கிட்டத்தட்ட 100 சபைகளை உருவாக்குன ஒரு மிஷினரியா மாற்றப்பட்டாராம். 100 திருச்சபைகளை உருவாக்குற அவர் ஒரு பாஸ்டரா இருக்காராம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளையே, ஆசீர்வாதம் ஒரு டைம் நம்ம கையை விட்டு போனதுக்காக ஏன் சோர்ந்து போனோம்? 2 விசை ஆசீர்வாதங்கள் உங்கள் கையை விட்டு போனதற்காக நீங்க ஏன் சோர்ந்து போகணும்? இல்ல உங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர், அதான் பல இடத்துல நீங்க விழுந்து போனாலும் ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்கிறதற்கு, அதான் நீங்க இழந்து போனதை, நீங்க 2 இடத்துல இழந்து போனதை அந்த 3வது இடத்துல கர்த்தர் இழந்து போனதை 2 இடத்துல இழந்து போனதை சேர்த்து கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அதான் ஈசாக்கு சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு இங்கே இடம் உண்டாக்கினார். நான் ஏசேக்கில் இழந்தது, நான் சித்னாவில் இழந்தது எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு தந்தார். இங்கே எனக்கு கர்த்தர் மீட்டு தந்தார். அல்லேலூயா. ஸோ ஆசீர்வாதத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளக்கூடிய 2வது பாடம் என்னன்னா, ஒரு டைம் என் கையை விட்டு போனதற்காக நான் ஃபெயிலியர்னு நினைச்சு நான் அந்த ஆசீர்வாதத்தை விட மாட்டேன். 2வது டைம் என் கையை விட்டு அது போனதற்காக நான் ஒரு ஃபெயிலியரான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட மாட்டேன். நான் அவர் என்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும், அவர் என்ன இதுல நிறுத்துகிற வரைக்கும் நான் அவரை விடப்போவதே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இப்ப எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், தேவரே என்னை ஆசீர்வதியும். இந்த திருச்சபையில ஒரே ஒரு சத்தம் மட்டும்தான் கேட்கணும், ஆண்டவருடைய பிளஸிங் எனக்கு வேணும் ஆண்டவரே, உம்முடைய கரம் என் மேல் வைக்கப்படணும் ஆண்டவரே. சொல்லுங்க எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே நீங்க என்ன பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என்ன பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. முழு இருதயத்தோடு ஒவ்வொருவரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து. எல்லாரும் சொல்லுங்க அப்பாவை பார்த்து, சிஸ்டர் உங்களுக்கு யாருடைய ஆசீர்வாதம் இல்லாமோ உங்களுக்கு கிடைத்தாலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பா தேவை. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு மிக அவசியம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை. ஹல்லேலூயா. நம்முடைய முன்னோர்களுடைய சாப கட்டுகள் நம்மை விட்டு மாறி போகும்படியாக, நம்ம தலை மேல இருக்கிற சாபங்கள் மாறி போகும்படியாக, ஹல்லேலூயா, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா நம்ம தலை மேல இருக்கணும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா நம்ம தலை மேல இருக்கணும். எல்லாரும் கையை மேல உயர்த்தி, இயேசுவே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுங்கள்.
அல்லேலூயா.